ஸோ கைஸ் ஸ்டாப்ஷாப் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட் வந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது புது மிஷின் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பினான்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஐடியா பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா 30,00,000 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மிஷின் எப்படி முடிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா பினான்ஸ் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ இதுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நான் பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தாலே இருக்காது இந்த ஆப்பு. இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா பயோலேயே இருக்குது, கமெண்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் 3த்துலேயும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் காசு இந்த ஒரு பினான்ஸ் அக்கௌண்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னர் பேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை கேட்கும். இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ நியூ பினான்ஸ் அக்கௌண்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமே அக்ரின்னு கேட்கும். அக்ரியை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. அதாவது நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ரெஃபரல் கோடு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பேன், கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில். அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபை அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரின்னு கேட்கும். இந்தியான்றதை டச் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமே உங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்கள் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் என்ன கண்ட்ரின்னு கேட்கும். அதையும் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும். நம்பரோட பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ அகைன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் கேட்கும். உங்களோட பின் நம்பர் அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடுச்சு. என் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு மெயிலே வந்துடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போனீங்கன்னா இதுமாரி காக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு காட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை டச் பண்ணி உள்ளே போங்க. உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த ஐடியை பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாப்ஷாப் மைனிங் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்க. பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா அப்படியே டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் பினான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பினான்ஸ் கம்ப்ளீட் கேஒய்சின்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கோ குத்துட்டு செக் கொடுத்துருங்க. 30 செகண்ட் அப்புறம் அது 2 கம்ப்ளீட் ஆகிடும். அது 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரு யுவர் பினான்ஸ் ஐடின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமே ஃபினிஷ் மிஷின் கேட்கும். ஃபினிஷ் மிஷின் கொடுத்துருங்க. அவள் தான் காய்ஸ் 30,00,000 காயின்ஸாக ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அகைன் நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் பயோ, கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் 3த்துலேயும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.